இது எப்படி தெரியுமா? இது இடுப்பில் பெயினாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஆயுர்வேத அந்த கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் போட்டுருக்காங்கன்னா இல்லை கேஸ் இது இல்லை கேஸ் எல்லாம் இடுப்பு இந்த லைட்டாக ஏதாவது சின்ன இது இருந்தால் அதோட வலி வந்து வர இதில் பிடிக்குது. அதான் பிடிச்சிட்டு கரெக்டாக லாஸ்ட் இந்த இடத்துல வந்து இதில் பிடிச்சது இது முதுகில் தண்டோடத்தில் ப்ராப்ளம் இருந்தால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். எக்ஸ்ரே எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் அது எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தெரியும். இந்த ஜவ் எலும்பு இடையில ஒரு ஜவ் அது எந்த நரம்பு அழுத்துறது எப்போ ட்ராவல் பண்ணியா அங்கேயே ஓடுது அந்த மாதிரி இருக்கலாம். அதனால மேபி லைட்டாக ஸ்ட்ரெயின் ஆகிருக்கலாம். கொஞ்சம் ஒரு 2-3 பயிற்சியெல்லாம் பண்ணால் அது ஒரு ஈஸியாக இருக்கும். அது கொஞ்சம் நாளாகவே இருக்குது. சரி அப்போ நீங்கள் இல்லை நீ ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு எக்ஸ்ரே மட்டும் எப்படியா இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்தாலும் ஒரு எக்ஸ்ரே மட்டும் வெளியாக இருக்குது. எக்ஸ்ரே வேணும் சிபரை பண்ணுறதுக்கு அவங்க கேட்டாங்க நம்ம தான் அவங்க தருவாங்க. ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க தருவாங்க. எக்ஸ்ரே எடுத்து வந்தால் அதை வச்சு கிளியராக பண்ணிடலாம். நம்ம இப்போ சும்மா வச்சுட்டு பண்ணும்போது ஏதாவது ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் போகிறதுனாச்சுன்னா இது வந்து நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டு மாட்டீங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கேஸ் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு ஜாயிண்ட் இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா இனி டைமை கீப்பப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சு அப்படி வரதுக்குள்ள சான்ஸும் இருக்குது. பட் ஆனால் இப்படி கீழே இப்படி மாறி மாறி வருதுன்னா எலும்புக்கு சைஸ் எல்லாம் தெரியும். நீங்கள் எக்ஸ்ரே எடுத்தாலே தெரியும். நம்ம ஸ்கேன் அதெல்லாம் செய்யலாம். எக்ஸ்ரே நம்ம கிளியராக ஒரு நாள் நீங்கள் எடுக்கும்போது சொல்லுங்கள். நம்ம எடுத்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறது, கொஞ்சம் ரன்னிங் பண்ணுறது, கொஞ்சம் ஹீட் பண்ணுறது ரன்னிங் போயிட்டு இருக்கும்போது தெரியாது. இப்போ கொஞ்சம் நாள்